ஒரு நாள் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோன்னு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நாள் முழுதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கு தேவையான ஒரு 3 விஷயத்த சொல்ல போகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஆகிறது வந்து சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு மொதல் விஷயம், முதல் நாள் நைட்லேருந்து ஆரம்பிச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். முதல் நாள் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டோ இல்லை ஃப்ளைட் மோடோ இல்லை நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் காமாக இருந்துட்டு 1 hour கழிச்சு அந்த மொபைல் லைட் வந்து உங்கள் கண்ணில் படாமல் 1 hour கழிச்சுட்டு நீங்கள் பெட்டில் படுங்க. அதை உடனே ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டாம். அதை மொபைலை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு வேறு ஏதாவது புக்ஸ் ஏதாவது படிச்சுட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மாறி அந்த மொபைல் இது தாக்கம் இல்லாமல் அதை தூக்கி உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி மொபைலில் தூக்கி வைங்க. வச்சுட்டு படுங்க 1 hour கழிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பாருங்க. ஆல்மோஸ்ட் முதல் நாள் நைட்டு நீங்கள் வந்து 9:30 to 10 o'clock நீங்கள் படுத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் உங்களால் ஒரு 5 to 6 உங்களால் எந்திரிக்க முடியும். பெஸ்ட் வே நீங்கள் எந்திரிக்கிறது என்னை கேட்டால் ஏர்லி மார்னிங் 4:30 to 5:30 எந்திரிக்கணும்னு தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது 3:30, அது உங்களால் முடியாது. என்னை கேட்டால் அந்த 4:30 எந்திரிக்கும் போது மைண்ட் அவ்வளோ சைலண்டாகவும் உங்களுக்கு காமாக இருக்கும். எந்திரிச்சோன்னு நான் செய்யக்கூடியது என்னன்னா, பல்லு விளக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் குடிக்க வேண்டியது குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்க. ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு 15 நிமிஷம் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ எதா இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுங்க. உங்கள் 15 மினிட்ஸ் பண்ணுறது வந்து அந்த 5 to 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி வாக்கிங் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மெடிடேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பாடி வந்து சைலண்டாகவும் நீங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் மார்னிங் ஏர் உங்களுக்குள்ள படும்போது நீங்கள் ஒரு வாக் பண்ணுறது, நீங்கள் ரோட்டில் போய் வாக் பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பால்கனியில் வாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃப்ளோ, அந்த பறவைகள் சவுண்டு, அந்த எல்லா மிருகங்களோட சவுண்டுகள், அந்த ஏர் ஃப்ளோ இதில் வந்து உங்களுக்கு எந்த சத்தம் இல்லாமல் ப்ரீசிங்காக இருக்கும்போது உங்கள் மைண்ட் அவ்வளோ சாந்தமாகும். வாக்கிங்கே வந்து உங்களுக்கு ஒரு மெடிடேஷனாக இருக்கும். மினிமம் வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள நல்லா எல்லாமே ஏர் ஃபுல்லாக பாடிக்குள்ளே போயிட்டு வரும். உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாமே காமாக நிற்கும். நீங்கள் சைலண்ட்டாக வாக் பண்ணணும். இதில் மெயின் கண்டிஷன் எந்த ஹெட்ஃபோனோ ஏதோ போட்டு சாங் கேட்டு நடக்கக்கூடாது. அது எதுவுமே இருக்கக்கூடாது. க்ளீன் வாக் இருக்கணும். அது இருக்கும்போது என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும், அந்த பாட்டுக்கு மேலே இருக்காது. அப்போது உங்களோட எல்லா தாட்ஸும் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதை ரிசர்ச் பண்ணவே பண்ணாதீங்க. அது பாட்டு ஃப்ளோ. நேற்று ஆஃபீஸில் திட்டினது, வீட்டில் இருந்த பிரச்சனை, நேற்று ஒரு படம் பார்த்த சந்தோஷம், ஒரு ஜோக், ஒரு சாங், எது வேணா டே ஃப்ளோ ஆகும். ஜஸ்ட் ஒரு படம் பார்க்குற மாதிரி நீங்கள் 3வது நிமிஷம்னா உங்கள் மனசை நீங்கள் பார்க்க ஆரம்பிட்டீங்க. கண் முழிச்சுக்கிட்டே வாக்கிங் பண்ணும்போது அதுக்குள்ளே கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளேருந்து இந்த நீங்கள் வாக்கிங் பண்ணும்போதே 15 மினிட்ஸ் மேலே உங்களுக்கு வேர்வை வெளியில் வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஜிம் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் புஷ்அப்போ ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேர்வை கொஞ்சம் வெளியில் வரும். அதுக்கடுத்து மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த வாக்கிங்கில் உங்களுக்கு கோ த்ரூ பண்ணது எல்லாமே திருப்பி உங்களுக்கு ரொட்டீன் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் உங்களுக்கு யோசனை வரும்போது நீங்கள் மாற்றம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்து எழுத பாருங்க. இன்னைக்கு வந்து ரொட்டீன் லைஃப்ல என்ன இருக்குன்றத யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தோணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். அப்போ பெஸ்ட்டாக அதை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு வந்து தோணும். ஃபர்ஸ்ட் 2 ஏர்லி அந்த பெட்டு படுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏர்லி மார்னிங் எந்திரிங்கன்னு 2வது பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட் வந்து 3வது பாயிண்ட்ஸ், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்ககிட்ட எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்றீங்க, உங்களுக்கு எப்படின்னாலும் உங்களை மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஒரு தேங்க்ஸ் பண்ண பாருங்க. ஒரு தேங்க்யூன்னு உங்களுக்குள்ளே பண்ண பாருங்க. நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே ரொம்ப நன்றின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னைக்கு நான் என்னால் காலு கை கண்ணு யோசிக்கிற திண்மெல்லாம் இருக்கு, நன்றின்னு சொல்லுவேன். இது மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய இருக்கும். அதை பற்றி எழுதுங்க. அதை வந்து டெய்லி எழுதுறதுனால என்ன ஆகும்னா இந்த நன்றி சொல்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிறேன்னா அதுக்கு நன்றி, இன்னைக்கு நல்ல பிஸ்னஸ் பண்றேன் அதுக்கு ஒரு நன்றி, இப்படி நிறைய விஷயங்கள் நீ சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகள் வந்ததுக்கு நன்றி, சுற்றுச்சூழலுக்கு நன்றி, எனக்கு இந்த சொந்த வீடு இருக்கு அதுக்கு நன்றி, எனக்கு சொந்த கார்
இருக்கு அதுக்கு நன்றி, இன்னொன்று அடுத்த லெவலுக்கு நான் போற ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி. இப்படி எல்லாத்துக்குமே நன்றி நன்றின்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல எண்ணங்கள், ஃபோக்கஸ், அது ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகள், ஒரு அப்ரமேஷன், ஐ கேன் டூ, ஜெயிப்பேன், இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும் போது என்னன்னா ஆள் மனது, கண்ணும் காதும் உங்க மனசும் எல்லாமே உள்வாங்கும் போது அது எல்லாமே அந்த கழிவுகள் வெளியில, ஆரம்பத்துல நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, மெடிடேஷன் பண்ணிட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ரொட்டீன் கொடுத்து உங்க மனசுக்கு தேவையான சில விஷயங்கள் நீங்க கொடுக்கும் போது இது ஒரு எக்ஸசைஸ். அந்த மைண்டுக்கு உள்ள இருக்க கழிவுகள்லாம் விரட்டிட்டு இந்த வார்த்தைகள் போட்டுக்கிட்டே இருக்கும் போது உங்க சமநிலையில நிற்கும் போது உங்க எதிர்மறை சிந்தனைகள் வராது. அதான் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள வரது குறைய ஆரம்பிச்சதுனால லைஃப் நல்லபடியா இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்க யோசிச்சாலே போதும், மித்த எல்லா இதுவும் ரூட் லைன் உங்களுக்கு கரெக்ட்ல வந்துடும். இதை டெய்லி கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க ஃபுல் டே ஒர்க் நல்லபடியா நிற்கும். நீங்க படிக்கிறீங்கன்னா கரெக்டா அதை படிக்க ஆரம்பிப்பீங்க, வேலைக்கு போறீங்கன்னா கரெக்டா வேலைக்கு போவீங்க, பிசினஸ் பீப்புள்னா கரெக்டா பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா கரெக்டா ஹவுஸ் ஒய்ஃப் தேவையான எல்லா விஷயம் பண்ணுவீங்க. எந்த கேட்டகரி பீப்புள் என்ன தேவையோ இந்த ரூட் லைன் மாத்திரம் இது ஈஸி. இது நான் பெருசாவே சொல்ல, 3 சிம்பிள் மெத்தட் தான் நான் பண்ண சொல்றேன். சீக்கிரமா தூங்க, 1 மணி நேரத்துக்கு மொபைல் ஆஃப் பண்ணுங்கன்ற, காலையில எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்து ரைட்டிங் பண்ண சொல்றேன், ஜஸ்ட் எழுதுங்கன்ற. இது எல்லாமே மெடிடேஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சிங்கன்னா 6 o'clock இதுக்குள்ள முடிஞ்சிடும். இது என்னோட ரொட்டீன் லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் இதுக்கு ஒரு கொடுக்கும். இது காசோ பணமோ தேவையில்லை. இதை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வாக்கிங் பண்ணும்போது பெரிய ரிசல்ட் உங்களுக்கே தெரியும், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கிடைக்கும். எழுதும் போது அதை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு அந்த மாற்றமே ஒரு மொதல் 2 நாள் தெரியாது, ஒரு 21 நாள் கழிச்சு உங்களுக்கு எல்லாமே தெரியும். 48 டேஸ்க்கு அப்புறம் இது ப்ராக்டிஸ் ஆயிருவீங்க. அப்புறம் லைஃப் லாங் இதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தன்னால உங்களால ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 5:30க்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஃபியூச்சர்ல 4:30க்கு எந்திரிச்சிருவீங்க. இப்பெல்லாம் என்னால 6 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சவன் 5:30க்கு ஆரம்பிச்சு இப்போ 4:30 கரெக்டா எக்ஸாக்டா 4:24ன்றது என்னோடதுக்குள்ள கண்ணு முழிக்கும் போது அந்த வாட்சில் பார்க்கும்போது அந்த 4:24 இருக்கும் போது அடுத்த என்னோட ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு அந்த டைமே பார்த்தாது 6 மணி ஆகுறது அவ்வளவு ஃபாஸ்டா போகும். அதுக்கப்புறம் டே லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகும். ஈஸியா நைட் உடனே வரும், டக்குன்னு தூங்குவேன். என்னவோ ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த லேசினஸ் எல்லாராலையும் காலைல எந்திரிக்க முடியாது, சோம்பேறித்தனம் இருக்கும், எனக்கும் உண்டு. இன்னைக்கு காலைல கூட எந்திரிக்கும் போது எனக்கு எந்திரிக்கிறேன்றது தோணதான் செய்யும். ஆனா டக்குன்னு அந்த சாத்தானை தள்ளி விட்டுட்டு, அந்த நெகட்டிவ் தள்ளி விட்டு நீங்க எந்திரிச்சிட்டீங்கனாலே, ஒரு பெட்ல இருந்து எடுத்து ஒரு காலை வாக் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டக்கு 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 டைமே பத்தாது, நிறைய வேலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல பிரீஸ் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் ஓட்டங்கள் ஓடுறனால இதனால என்ன ஆகும்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் நல்லா இருக்கனால வெல்த் வரும். உங்க ஜாப் பிசினஸ் கரெக்டா பண்ணுவீங்க. இது பண்றதுனால என்ன ஆகும், உங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல ஹஸ்பண்ட், வைஃப், அம்மா, அப்பா, குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு வேற என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷங்கள்ன்றது கூட வரும். லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு கூட வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் மைண்டுக்குள்ள ஏற ஏற உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ்னால நல்ல எந்த பிரச்சனை இல்லாம பிரச்சனையோட நீங்க வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கும். அப்ப பெட்டர் நீங்க இந்த ரூட் லைனை, மார்னிங் ரூட் லைன், இந்த 3 விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சக்சஸ் ஆன பீப்புள் எப்படி பண்றாங்களோ அந்த ரூட் லைன் நீங்க கரெக்டா பிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், யாருமே சொல்ல தேவையில்ல. உங்களை இந்த ஆள் மனது உங்களே கூட்டிட்டு போயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆள் மனத்துல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும். சேலஞ்சு சக்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ஸ்டெப்பை பண்ணுங்க. உங்களுக்கு இதுல சக்சஸ் கிடைச்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல போட்டா நிச்சய பேர் யூஸா இருக்கும் நிறைய பேருக்கு. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.